Hi friends, today ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்க கறி லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கறி லீஃப்ல இருக்க மாய்ஸ்சர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். அதனால நம்ம 1 மந்த் வரைக்கும் நல்லா கருவேப்பிலை துவையலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், கெடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். அது நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. அதில் இருக்க தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா கூல் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கூல் பண்ணி வச்சுருக்க கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 10லேருந்து 15 பல்லு பூண்டு, பெரிய பல்ல பூண்டாக இருந்தால் நீங்கள் 10, 8 கூட ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்மால் பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4 காஷ்மீர் சில்லி, 4 ட்ரை சில்லி எடுத்துக்கிறேன். நீட்டு மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நம்ம குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன். அது காஞ்சக்கப்புறம் கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை துவையலோட பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெயில் செய்கிறப்போ நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சிசமே ஆயில் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இந்த ஆயிலே நல்லா குக் பண்ண போகிறோம். நான் ஏன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலை ஹீட்டு. ஸோ நம்ம நல்லெண்ணெய் வச்சு நம்ம வதக்கிறப்போ நம்மளுக்கு அதோட ஹீட்னஸ்லாம் கம்மியாகும். அதேமாதிரி நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட்றப்பையும் நம்மளுக்கு அதோட கீயோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அந்த ஹீட்னஸ் இருக்காது, ப்ராப்ளம் வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கெல்லாமே நல்ல ப்ரொமோட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைஜஷன், கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாமே இது கரெக்டாக வச்சுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஸ்மால் பீஸ் ஆஃப் ஜாகரி ஆட் பண்ணி அதுவும் நல்லா மெல்ட் ஆகிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு நம்மளோட கருவேப்பிலை துவையல். இது ஹாட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ செஞ்சு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.